ஹலோ நண்பர்களே, 2 days பேக் நான் வந்து மோமோஸாக பண்ணியிருந்தேன். அதோட vlog தான் இது. வாங்க பார்க்கலாம். நான் வந்து கேரட் அண்டு ஸ்வீட் கார்ன் இது ரெண்டு மட்டும் தான் எடுத்திருக்கேன். ரெண்டுத்தையுமே வந்து க்ளீன் பண்ணிவிட்டு சாப்பரில் போட்டு சாப் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அண்டு மைதா மாவு கூட கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணி வாட்டர் ஊற்றி சப்பாத்தி மாவு கன்சிஸ்டன்சிக்கு நான் பிசைஞ்சு எடுத்துக்கிட்டேன். ஸோ இப்போ வந்து ஸ்டஃபிங்காக அதை லைட்டாக சாட்டே பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ நான் பட்டர் ஆட் பண்ணியிருக்கேன். பட்டர் கூட சிம்பிளான மசாலாஸ் போட்டு தான் இந்த ஸ்டஃபிங் வந்து நான் இப்போ ரெடி பண்ணியிருக்கேன். கூட வந்து சில்லி அண்ட் நம்ம சாப் பண்ணி வச்சுருக்க ஸ்வீட் கார்ன் அண்ட் கேரட் எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். லைட்டாக பச்சை வாசனை போனால் போதும். அதுலேயே வந்து லைட்டாக குக் ஆகிடும். இது ரெண்டுமே சீக்கிரமாக குக் ஆகிற வெஜிடபிள் தான். ஸோ கூட வந்து நான் சாட் மசாலா, சில்லி பவுடர் இது ரெண்டு மட்டும் தான் சேர்த்துருக்கேன். வேறு எதுவுமே சேர்க்கல. இப்போ நம்ம ஷேப்ஸ் தான் பண்ண போகிறோம். ஸோ ரெடி பண்ணி வச்சுருக்க மைதா மாவை நல்லா பெருசாக தேய்ச்சி எடுத்துக்கிறேன். ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு டைம் வந்து நல்லா தாங்க வந்துச்சு. நானே வந்து நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு 2-3 ஷீட்க்கு அப்புறமா இது ஒரு 3வது ஷீட் ரெடி பண்ணி டம்ளர்லேயே வந்து நான் அந்த ஷேப் வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஸோ அந்த ரவுண்ட் ஷேப்பில் நடுவில் நம்ம வந்து ஸ்டஃபிங் எல்லாமே வச்சுக்கலாம். ஸ்டஃபிங் வச்சுட்டு சைடில் வந்து கார்னர்ஸ் எல்லாமே மடிச்சிட்டு அந்த எண்டை வந்து சேர்த்துட்டிங்க அப்படின்னாலே ஒரு சூப்பரான ஷேப் கிடச்சிரும். ஷேப்ஸே உங்களுக்கு மோமோ ஷேப்ஸே வரலன்னா கண்டிப்பாக இந்த ஷேப் ட்ரை பண்ணி பாருங்கள். இது கண்டிப்பாக வரும் இந்த ஷேப் எல்லாருக்குமே. ஸோ எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. ஆக்சுவலாக ஆஃப்டர்நூன் வந்து பாவக்காய் ஃப்ரை பண்ணியிருந்தேன். ஸோ பாவக்காய் மோமோஸ் செஞ்சால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாவக்காய் மோமோஸ் தான் இப்போ பண்ணிகிட்டு இருக்கேன். அந்த ஃப்ரை பண்ண பாவக்காவை ஸ்டஃபிங்காக வச்சு அதே மாதிரி ஃபோல்ட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ எல்லா மோமோஸையும் நான் இட்லி பாத்திரத்துலேயே ஸ்டீம் பண்ணி எடுத்துட்டேன். ஒரு 10 minutesலேயே மோமோஸ் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. சரி, அப்படியே சாப்பிட்றத விட இதை ஒரு சாஸியாக சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு ஒரு சாஸ், நார்மலான சாஸ் தான் ரெடி பண்ணி அதில் பெரட்டி தான் வந்து ஆக்சுவலாக சாப்பிட்ருந்தோம். செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அந்த சாஸ் ரெடி பண்ணுறது காட்டுறேன். பாய்.